நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கிறது ஃப்ரிட்ஜோட ஆயில தாங்க சேஞ்ச் பண்ண போறோம். பழைய ஆயில் என்ன கலர்ல இருக்கு அப்படிங்கிறத நீங்களே பாருங்க. இந்த ஃப்ரிட்ஜு ஃப்ரீசரில் கத்தி குத்துப்பட்டு ஐஸ் கட்டியெல்லாம் உருகி தண்ணியெல்லாம் கம்ப்ரஸர் கேஸ் லைனுக்குள்ளே போயிருக்குங்க. இதனால தான் இந்த ஆயில் இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ மினரல் ஆயில் வந்து தண்ணி மாதிரி இருக்குங்க. இது எந்த அளவுக்கு கருப்பாக இருக்குது அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள். ஸோ இதெல்லாம் கண்டினியூவாக ரன் பண்ணால் கண்டிப்பாக சோக் ஆயிரும். சோக் ஆச்சுன்னா உங்களுக்கு கூலிங்கே இருக்காது. ஸோ அதனால் இந்த ஆயிலெலாம் ரீப்ளேஸ் பண்ணுறது தான் நல்லது. ஸோ அதான் ஃபஸ்ட்டு ட்ரெயின் பண்ணிகிட்ருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பைப் ஹோஸ் போட்டு புது ஆயிலை வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம்.